வணக்கம் நேயர்களே, இது TN360 நாடும் நாளிதழும் நிகழ்ச்சி. நான் உங்கள் பிரபு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செய்தி இல்லைங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹியூமன் பீயிங் ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 2007ல எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ இப்ப உலகம் முழுவதும் உள்ள இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. அது என்ன வீடியோ, என்ன ஸ்டோரி அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நேர்களே, கடந்த 2007ல வார்னர் ஹட்சாக் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எங்க எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா கண்டத்துல. உங்களுக்கே தெரியும், பனிப்பிரதேசமான அண்டார்டிகா கண்டத்துல வந்து அவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து எடுக்கிறாரு. அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் பார்த்தீங்கன்னா என்கவுண்டர் அட் தி எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம்ஸ்க்காக அந்த பனிப்பிரதேசத்துக்கு போயிருக்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு அழகான உயிரினம், கடல்சார் உயிரினம், பென்குயின்ஸ். அவங்க எல்லாருக்குமே பிடிச்ச, முக்கியமா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த உயிரினம். அது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமா வாழக்கூடிய ஒரு உயிரினம். கடல் சார்ந்து அந்த கடல் போற பகுதிகளில் பனி பிரதேசத்துல வாழக்கூடிய அந்த பென்குயின்ஸோட வந்து டாக்குமெண்ட்ரி பண்றதுக்காக அந்த வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப தூரத்துல இருந்து அவர் வந்து அதை படமா பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பென்குயின் கூட்டம் பாத்தீங்கன்னா கடலை நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு 50-100 பென்குயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்னா வந்து கடலை பார்த்து போயிட்டு இருக்கு. அதாவது பென்குயின்ஸை பொறுத்த வரைக்கும் இங்க எலிபன்ஸ், எறும்புங்க, அதே மாதிரி ஆடுங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று போகும். அதன் பின்னாடி தொடர்ச்சியாக அதனை பின்தொடர்ந்து போகக்கூடிய உயிரினம் போலதான் இந்த பென்குயின்ஸும் கூட்டமா வசிக்கும், ஒன்றின் பின் ஒன்று வந்து பயணிக்கக்கூடிய அந்த உயிரினம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுல வந்து அந்த பென்குயின்ஸ் கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கடலை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுல மட்டும் ஒரே ஒரு பென்குயின் மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன நினைச்சதோ தெரியல, நடந்துட்டு இருந்த பாதையில இருந்து அப்படியே திரும்பி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பனிமலையை பார்த்து நடக்க ஆரம்பிக்குது. இது பாத்தீங்கன்னா அந்த டைரக்டருக்கு ரொம்ப ஒரு ஷாக்கிங்கா இருக்கு. என்னடா இந்த இந்த ஒரு பென்குயின் மட்டும் ஏன் திரும்பி ரிவர்ஸ்ல வந்து அதை ரிவர்ஸ் பார்த்து திருப்பியும் அந்த பனிமலையை பார்த்து நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லி அவர் கொஞ்ச நேரம் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. ஸோ தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாரு. அந்த பென்குயின் வந்து அந்த பனிமலையை நோக்கியே பயணிக்குது. ஒரு அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, ஒருவேளை இது வழி தவறிடுச்சு. ஏன்னா பென்குயின் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதுக்கு வந்து உணவு இருக்காது. அது வந்து கடல் சார்ந்து கடல்ல இருக்க உயிரினங்களை வந்து பிடிச்சி சாப்பிட்றது அதோடைய உணவா இருக்கு. நீர் இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பென்குயின் மட்டும் பாத்தீங்கன்னா அது ஆப்போசிட்டா அந்த மலையை நோக்கி பயணிக்குது. இதை கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ண அவர் வந்து பாத்தீங்கன்னா நேரம் என்ன பண்றது, அந்த பென்குயினை பிடிச்சி கொண்டு வந்து அந்த கூட்டத்தோட சேர்க்க வந்து முயற்சி அந்த கூட்டத்துக்கு அருகாமையில கொண்டு போய் அந்த அந்த நடந்து போன பென்குயின் எடுத்து வந்து கொடுக்குறாரு, அங்க வைக்கிறாரு. ஆனா வந்து அந்த பென்குயின் பார்த்தா அவரே ஒரு சுத்தி வருது. ஆனா அந்த பென்குயின் திரும்பி அந்த கூட்டத்தோட அந்த பென்குயின் போக மறுக்குது. அது திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பயணிச்சு அந்த மலையை பார்த்து அந்த திசையிலேயே நடக்க ஆரம்பிக்குது. அது வந்து அவர் யோசிக்கிறாரு, என்ன ஆச்சு இதுக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. மீண்டும் அந்த பென்குயின் எடுத்து வந்து தன்னோட கூட்டத்தை அருகாமையில விடுறாரு. அது மீண்டும் மீண்டும் திருப்பி என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்தோட சேர்ந்து பயணிக்க வந்து அது மறுத்துட்டு திருப்பியும் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த பனிமலையை பார்த்து நடக்க ஆரம்பிக்குதுன்ட்டு. ஸோ அதே முடிவை எடுத்து திருப்பியும் அது திரும்பி அதே பனிமலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்குது. இது அவருக்கு ரொம்ப ஒரு அவர் என்ன டைரக்டர் என்ன பண்றாரு, சரி ஓகே, இதுக்கு மேல நம்ம வந்து அதை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது, அது ஒரு முடிவு எடுத்துருச்சு, அது வந்து தீர்க்கமா இருக்கு, நம்ம வந்து அதை அது தெரிந்தேதான் அந்த திசையை நோக்கி பயணிக்குது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு முடிவுக்கு வந்து விட்டுட்டாரு. அந்த பென்குயின் தொடர்ந்து அந்த ஏற்கனவே இருந்த அந்த பென்குயின் கூட்டத்தை போக மறுத்துட்டு மலையை பார்த்து அந்த பனிமலையை பார்த்து வந்து தொடருது. அப்படி தொடரும் போது நீண்ட தூரம் போன அந்த பென்குயின் அதுக்கப்புறமா அந்த டாக்குமெண்ட்ரியில சொன்னது விவகாரம், அதுக்கு உணவு இல்லாம நீர் இல்லாம இறந்துச்சுன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரி இப்ப 2007ல எடுக்கப்பட்ட அந்த வீடியோ இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள இன்டர்நெட்ல பெரிய வைரலா போயிட்டு இருக்குங்க. என்ன அந்த வைரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பென்குயின் நடந்துகிட்ட சம்பவத்தை தங்களோட மெர்ஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய என்ன சொல்றது அந்த தன்னுடைய வாழ்க்கையோட அவங்க தொடர்பு படுத்திக்கிட்டு அந்த பென்குயின் பாத்தீங்கன்னா தன்னுடைய விடாமுயற்சியின் காரணமா அந்த பனிமலை இலக்கை வந்து இப்ப எட்டுறதுக்கோசரம் அது பயணிச்சிருச்சு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த பென்குயின் வந்து வாழ்க்கையை வெறுத்துருச்சு, இந்த வாழ்க்கை போதும் அப்படின்னு நினைச்சு தற்கொலை முடிவை நோக்கி தான் அந்த பென்குயின் வந்து பயணிச்சிருச்சு.
ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அது வந்து தன் லட்சியத்திலிருந்து கைவிட மறுக்காம தொடர்ந்து அது பயணிச்சது. அப்படி பல்வேறு கருத்துக்களை தங்களுடைய உணர்வுக்கு ஏற்றால் போல அவங்க வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து அதை பதிவிட்டு இன்னைக்கு சோசியல் மீடியால, ஒட்டுமொத்த சோசியல் மீடியால அவங்க வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கடந்த 2 நாட்களாவே இந்த பெண்குயின் வீடியோ தாங்க இன்னைக்கு வைரல். நம்ம எவ்வளவோ வைரல் வீடியோ பார்த்திருக்கோம். விரும்பத்தகாத பல வைரல் வீடியோவை நம்ம பார்த்தாச்சு. ஆனா இப்ப இன்டர்நெட்ல வைரல் ஆகிக்கிட்டு இருக்க இந்த வீடியோ கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் தர மாதிரி தான் இருக்கு. நேயர்களே, என்னோட வீடியோ ரொம்ப பேர் பாக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள், அப்புறம் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க நான் ஆவலோட இருக்கேன். அதுக்கு உங்களோட ஆதரவு எனக்கு தேவை. ஸோ தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.